மீன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சுடிதார் வந்து எப்படி தைக்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த ஸ்லீவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாயிண்ட் போகிற மாதிரி வரும். அது பிட்டுங்கிறது நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிட்டாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி லைனிங் வந்து வெட்டி வச்சுருக்கிறோம். இந்த லைனிங் வந்து மேலே வச்சு அடிக்கலாம். இது ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து துணி பத்தாமல் தான் போகும். அப்போ வந்து நீங்கள் கட்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த கொஞ்சம் துணி வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டு தைக்கும் போதே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் பண்ணி தைச்சிக்கலாம். பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து லைனிங் வந்து வச்சு தைச்சிடலாம். நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஆல் பட்டனுங்கிறத ஆல் வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும், உங்களுக்கு என்ன ஏது தெளிவாக இருக்குதா என்ன ஏதுங்கிறது எல்லாமே கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். லைக் பண்ணிங்க, மெயினாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து ஒரிஜினல் வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து மேலே வச்சு நம்ம வந்து அடிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி அடித்து நம்ம வந்து மேலே, அதாவது அந்த தையல் இருக்குது பார்த்திங்களா, அந்த தையல் வந்து கரெக்ட் பண்ணி நம்ம வந்து தெளிவாக வந்து இந்த மேலே இந்த லைனிங் தான் வந்து ஒரிஜினலு. நம்ம வந்து இந்த ஒரிஜினலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனிங்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டன் வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து பின்ன தான் வரும். அது வந்து ஜாயிண்ட் பொறுத்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். அது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து வெட்டி எடுத்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவெல்லாம் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து விட தேவையில்ல. கரெக்டாக வந்து அந்த லைனிங் அளவுக்கு வெட்டிட்டு நீங்கள் அதை அப்படியே மடித்து எடுத்து வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பாருங்கள், நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். அதை வந்து மேலே போட்டு கரெக்டாக அந்த தெளிவாக வந்து போட்டு தைச்சிங்க. அந்த நம்ம லைனிங்கும் ஜாயிண்ட்டு தான் போடுறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 2.5 மீட்டருங்கிறது எப்படி இருந்தாலும் ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் வரும். சைடில் வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டு ஆல்ரெடி வச்சுருக்கிறோம். அதனால் வந்து அந்த ஜாயிண்ட் வந்து போட்டுங்க. சுடிதாருக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 2 மீட்டர் இருந்தால் போதும். கொஞ்சம் நார்மல் சைஸ்க்கு 2.5 மீட்டர் 2.25 மீட்டர் அந்த மாதிரி தான் வரும். அதை வந்து நம்ம வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கரெக்ட் பண்ணி தைச்சிக்கலாம். இது 3/4 ஸ்லீவ்ங்கிறனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். ஆஃப் கையெலாம் இருந்ததுன்னா ஒரு 2.25 மீட்டர் இருந்தாவே போதும் உங்களுக்கு நார்மல் சைஸ்க்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்ஸெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது கரெக்டாக ஒரே மாதிரி ஒன்று போல் அப்படியே வெட்டிக்கிங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரும். எல்லாமே இப்படி தான் வெட்டணும். ஒரு சில துணி இருந்ததுன்னா நம்ம வந்து கரெக்டாக ஒரிஜினல் அப்படியே கரெக்டாக வெட்டிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்ரு வந்து நம்ம வந்து பாருங்கள், இந்த ஃபேண்ட்டு துணி வந்து இதுதான் ஃபேண்ட்டு துணி. ஃபேண்ட்டு துணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சுங்கிற மாதிரி 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு குத்து மதிப்பாக வந்து ஒரு 2 இன்ச்சுங்கிற மாதிரி வெட்டிக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா மடிச்சு வச்சோம்னா ஒரு 1.5 இன்ச்சுங்கிற மாதிரி வரும். பார்க்குறதுக்கு நம்ம இஷ்டம் தான். ஒரு பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக வச்சிங்கன்னா, ஏன்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பாருங்கள், ஒரு கலர் வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்குது. வச்சாலும் அவ்வளோக்கா தெரியாதனால வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். 1.25 இன்ச்சுங்க வர மாதிரி தைச்சிக்கலாம். தைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பிளேட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பிளேட்டில் 1 இன்ச்சு 1.25 இன்ச்சுங்கிற மாதிரி கோடு இருக்கும். அந்த கோடுக்கு நேராக இந்த மாதிரி வந்து துணியை வந்து நீங்கள் நெட்டாக வந்து வெட்டிக்கிங்க. இல்லை பிட்டாக இருந்தாலும் நீங்கள் வெட்டி வச்சுங்க. ஏன்னா ஆரம்பத்துலேயே வெட்டினோம்னா அதில் காணாமல் போயிடும். அதாவது தைக்கும் போது இந்த மாதிரி பிட்டுங்கள்லாம் வந்து நம்ம வச்சு கட் பண்ணி தைக்கிறது நல்லது. பாருங்கள், அந்த ஓரமாக நம்ம தைச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இப்படி பாருங்கள், உள் பக்கமாக வச்சு இப்படி அடிச்சுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுடிதார் வந்து இப்படி தான் வந்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தைச்சிடலாம். ஈஸியாக தைக்கலாம், ஸ்பீடாகவும் தைக்கலாம், நல்லாவும் தைக்கலாம். ஃபினிஷிங் வந்து நல்லா ஒரு நீட்டாக வரும். பாருங்கள், தைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்படி ஓரமாக நம்ம இந்த பக்கமாக திருப்பி விட்டு இப்படி பாருங்கள், இந்த மாதிரி அடிச்சுங்க. பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் புரியும் உங்களுக்கு. தெளிவாக அந்த இடத்துல எடுத்து விட்டு இப்படி பாருங்கள், அடிச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக ஒரு தையல் போட்டுங்க. தையலுங்கிறது பார்த்திங்கன்னா டபுள் தையல் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், அடுத்த கையை வந்து அதே மாதிரி ஓரமாக அப்படியே அடிச்சுங்க. கரெக்டாக அதை எடுத்து விட்டு அடிங்க, கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. மேல் பக்கம் எடுத்து விட்டு அதே மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு துணி வந்து கைக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் தான் வரும். இந்த காட்டன் பொறுத்தளவு அந்த ஃபேண்ட் துணி வந்து இந்த மாதிரி பார்டர் மாதிரி பார்த்திங்கன்னா அது எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஒரு 1.5 இன்ச்சுங்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கிறோம். தெளிவாக வந்து அந்த மாதிரி வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், லைனிங் துணி வந்து நம்ம வந்து ஒரு பிட் எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கு வந்து ஸ்டிப்பாக கொடுக்கறதுக்காக, நெக்கு வந்து ஸ்டிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த லைனிங் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த லைனிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் லைனிங் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ண போகிறோம். இப்படி பாருங்கள், இப்படி எடுத்து போட்டுங்க. போட்டுட்டு இது பாருங்கள், அப்படியே ரவுண்டாக அழகாக அப்படியே அடிங்க. இருக்கிற பிட்டு அப்படியே அடிச்சிடுங்க. இது வந்து அப்படியே வச்சு அடிங்க. இது வந்து உள்ளே போகிற மாதிரி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
நெக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிப்பாக கொடுத்தீங்கன்னா கழுத்து வந்து தொங்குது இறங்குது அந்த பிரச்சனையே வராது. ஆனால் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிங்க. இது பாருங்கள், இது வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு, ஃப்ரண்ட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து எடுத்து போட்டுங்க. எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாருங்கள், கரெக்டாக சைடில் பிடிச்சி இங்கே பாருங்கள், இப்படி நகராமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு தையல் போட்டுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டுங்க. அதாவது அந்த பிசுறுங்கிறது பார்த்திங்களா உள்ளே போகிற மாதிரி வச்சாச்சு. அதாவது லைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சு தைச்சோம் பார்த்திங்களா ஸ்டிப்பு, அது வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு இதை அப்படியே தைச்சிருங்க. அப்படியே ஓரமாக தைச்சிட்டு நெக் ஓரத்தில் அடிச்சுட்டு பாருங்கள், அப்படியே அழகாக இந்த தையல் ஓரத்துலேயே வெட்டிட்டு வாங்க. அதாவது 1/4 இன்ச்சு கம்மியாக வெட்டுங்க ஓரத்தில். இதெல்லாம் அர்க்காத்தில் எதுவும் போட தேவையில்ல, நீங்கள் அப்படியே வெட்டிக்கிங்க. வெட்டிட்டு பாருங்கள், இப்போ கழுத்து நம்ம வந்து போட்டாச்சுங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஃபேண்ட் துணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணுறேங்க, எடுத்து கிராஸில் கட் பண்ணிங்க. ஏன்னா பைப்பிங் வந்து கேட்டிருக்கிறாங்க, இந்த ஃபேண்ட் துணியிலே எனக்கு வச்சு கொடுன்னுருக்குறாங்க. அதனால் வந்து இது வந்து கேட்குறவங்களுக்கு வைக்கலாம், இல்லை கேட்காதவங்க கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும். இது வந்து கான்ட்ராஸ்டான கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெரியும், நல்லா தான் இருக்கும். அவங்க கேட்டதுக்கு அளவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் கிராஸில் வந்து துணியை வந்து வெட்டி வச்சாச்சு. இப்போ பார்த்துங்க, நெக்கில் வந்து இது அப்படியே அந்த வந்து நம்ம ஒரு 1.25 இன்ச்சு மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறோம், 1.5 இன்ச்சு மாதிரி அப்படியே வச்சு பாருங்கள். கீழ் துணி இழுக்க தேவையில்ல, மேல் துணி மட்டும் இந்த பைப்பிங் மட்டும் லைட்டாக இழுத்திங்கன்னா இப்போ ரொம்பலாம் இழுக்க தேவையில்ல, சும்மா பட்டும் படாமல் வச்சு அடிச்சிங்கனாவே உங்களுக்கு போதும். ஆல்ரெடி ஸ்டிப்பு வந்து நம்ம வந்து லைனிங்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் டபுள் துணி. அதனால் வந்து கழுத்து வந்து தொங்குறதுக்கோ அந்த நெளிவு வரத்துக்கோ வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இதே மாதிரி தைச்சிங்க. இந்த கலரில் கான்ட்ராஸ்ட்டாக எந்த கலர் வந்து நீங்கள் பைப்பிங் வைக்கிற மாதிரி ஒரு இருந்ததுனாலும் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே புரியும். புரிஞ்சுங்களா. இப்போ தையல் அந்த பக்கம் தள்ளி விட்டு இது வந்து பைப்பிங் வந்து வச்சுருக்கிறோம். அந்த பைப்பிங் வந்து பாருங்கள் எப்படி தைக்கிறோம். கரெக்டாக அந்த சென்டரில் வந்து கரெக்டாக துணியை எடுத்து விட்டு அழகாக அடிங்க. பைப்பிங் பார்த்திங்கன்னா அழகாக வரும். நூல் பைப்பிங்காக அது வைக்கிறதாலும் வைக்கலாம், ஆனால் இந்த கலருக்கு வந்து தேவையில்லை, ஏன்னா தெரியாதுங்கனால நீங்கள் வந்து இது இப்படியோட தைக்கலாம். நூல் பைப்பிங் வச்சிங்கன்னா வந்து கழுத்து வந்து பார்த்திங்கன்னா தெரியாது, குட்டியாக இருக்கும் இந்த கலரு. இதே கான்ட்ராஸ்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த கலருக்கு வந்து நீங்கள் இப்படியே வந்து வச்சிங்க, ஆனால் மெலிசாக வச்சிங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் வரும். அதனால் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிங்க. அப்படியே வச்சு பாருங்கள், அப்படியே தைச்சிங்க. தைச்சிட்டே பாருங்கள், நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெண்டை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். எக்ஸ்ட்ராவாக இருக்க துணியை வெட்டிடுங்க. பாருங்கள், தைச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், நம்ம பைப்பிங் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையோடு என்ன பண்ணுங்கள் பாருங்கள், ஷோல்டர்லேருந்து அப்படியே ஆம்கோல் வரைக்கும் அப்படியே தையல் போடுங்க. நம்ம வந்து கட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துணியை வந்து ஒரே மாதிரி வச்சு நம்ம வெட்டியிருக்கிறோம். பெருசாலாம் வந்து துணியெலாம் வந்து வரவே வராது. சும்மா லைட்டாக கொஞ்சம் 1/4 இன்ச்சுங்கிற மாதிரி லைட்டாக முன்ன பின்ன வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆம்கோல்கிட்ட மட்டும்தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக அப்படியே வெட்டி விட்ருங்க. சரிங்களா. இது 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா தையல் இதே மாதிரி போட்டுங்க. போட்டுட்டு கரெக்டாக வந்து அதை வெட்டி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், பேக் வந்து நம்ம வந்து தைக்கிறோம். அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிப் வந்து கொடுத்துருங்க. அதாவது பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுக்குமே வந்து ஸ்டிப் வந்து நெக்கில் வந்து கொடுத்துருங்க. இது பாருங்கள், இது வந்து அதே ஃபேண்ட் துணியில் தான் இருக்குது, லைனிங்கில் இருந்ததுனால அது வந்து ஃப்ரண்ட்டுக்கு போட்டாச்சு. இது எது வேணால் போடலாம். பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுருக்குங்க. அப்புறம் வந்து கான்ட்ராஸ்ட் அந்த பக்கம் வந்து போட்டுட்டு அப்படியே தைங்க. இது பாருங்கள், அப்படியே அழகாக அப்படியே ரவுண்டாக அடிச்சுட்டே வாங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், அப்படியே ஸ்கொயர் பண்ணியிருக்கனால அப்படியே ஸ்கொயராக அடிச்சிருங்க. இது வந்து அந்த பிசுறு வந்து உள்ளே தான் போக போகுது, உள்ளே போகிற மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தைக்கிறாங்க தெரியும். ஷோல்டரை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் அடித்து ஒரே மாதிரி பிசுறு வர மாதிரி அடிச்சிடுவாங்க. நம்ம பிசுறு வர மாதிரி அடிக்க போகிறது கிடையாது. பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்கை வந்து எடுத்து போட்டுங்க. கழுத்து நம்ம வந்து பேக்கில் வந்து வெட்டக்கூடாது, ஃப்ரண்டில் அந்த லைனிங் மட்டும் தான் வெட்டணும். பாருங்கள், கரெக்டாக சைடில் பிடிச்சி சென்டர் கரெக்டாக நம்ம ஒரே மாதிரி தான் வெட்டியிருக்கிறோம், அதனால் கரெக்டாக வந்துடும். எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் வெட்டி விட்டு பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக ஒரு தையல் சும்மா போட்டுங்க, ஏன்னா நகராமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி வந்து நம்ம அந்த பக்கமாக தையல் போட்டுருக்குறோம். அந்த தையல் வந்து தெரியும், ஜூம் பண்ணியோட பாருங்கள். நம்ம வந்து பாருங்கள், இந்த லைனிங் அதாவது ஸ்டிப்புக்காக துணி கொடுத்தோம் பார்த்திங்கன்னா, அந்த பக்கம் நம்ம தையல் போட்டுருக்குறோம். புரியுதுங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஓரமாக அந்த 1/4 இன்ச்சு கேப் போடுற மாதிரி நெக் வந்து வெட்டிங்க. இது அர்க்காத்தெலாம் எதுவும் போடாதீங்க, போட்டிங்கன்னா கழுத்து வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், ஃப்ரெண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறோம். சரிங்களா. அப்படியே பார்த்து இங்கே பாருங்கள், அப்படியே தூக்கி உள்ளே வச்சு கரெக்டாக ஷோல்டரில் வந்து கரெக்டாக வச்சு தைச்சி இப்படி மடிச்சிங்க. மடித்து கரெக்டாக தைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு பார்த்தாவே புரிஞ்சிடும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு துணியை வச்சு அப்படி வச்சு அடிச்சிடுங்க. அது வந்து டபுள் தையல் போட்டுங்க. புரிஞ்சுங்களா. டபுள் தையல் போட்டிங்கன்னா இந்த பக்கம் அதே மாதிரி பாருங்கள், அப்படி உள்ளே வச்சு கரெக்டாக, அதாவது முன்ன பின்ன வந்து
எச்சு கம்மி, அதாவது வெளியில் உள்ள அப்படிங்கிற மாதிரி வந்துடாமல் ஒரே மாதிரி ஒரே அளவாக இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிங்க. கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் வச்சு மடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து வெளியில் துணி வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், பின்ன வந்துடும். அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல வச்சுங்க. பாருங்கள், வச்சு முடிச்சோன்னா கரெக்டாக அந்த பாருங்கள் கழுத்துக்கிட்ட வந்து திருப்பி விட்டுட்டு பாருங்கள், கரெக்டாக ஷோல்டர்கிட்ட கரெக்டாக ஒரு, அதாவது அந்த கைடுக்கு பார்த்தீங்களா, கைடு ஓரத்தில் ரொம்ப ஓரமாக போகாதீங்க, கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சும் கம்மியாக நீங்கள் ஜூம் பண்ணியோட பாருங்கள். 4 இன்ச்சும் கம்மியாக கரெக்டாக வெளியில் வந்து கரெக்டாக நெக்கை வந்து எடுத்து விட்டு தெளிவாக அப்படியே அடிங்க. கழுத்து வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். ஓரமாக தையல் போடுவாங்க, அந்த ஓரமாக போட்டிங்கனாலும் ஓகே தான். இது வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா கழுத்து வந்து ஒரே மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக் வந்து அந்த ரவுண்டு வந்து அழகாக வரும். அதனால் வந்து அந்த கைடுக்கும் தள்ளி கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். அதாவது 4 இன்ச்சு கேப் வச்சுக்கலாம். அந்த 4 இன்ச்சு கேப் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அடுத்து இதுவும் வந்து ஆம்கோல் பார்த்தீங்கன்னா அந்த லைனிங், அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுத்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும், எந்த ஒரு பிசுறு எதுவுமே தெரியாது, நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து அப்படியே தையல் போட்டு ஆம்கோல் அப்படியே கரெக்டாக எடுத்து வச்சு நீ அப்படியே வளைச்சி அப்படியே தையல் போட்டுங்க, கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம வந்து கட்டிங்லேயே வந்து நம்ம கரெக்டாக வெட்டிங்கனால அந்த துணிலாம் எதுவுமே எக்ஸ்ட்ரா வராது. அவ்வளோதான். பார்த்திங்களா, முடிஞ்சுதுங்களா? பாருங்கள், கழுத்து அழகாக ரவுண்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஸ்லீவ்ஸ் வைக்க போகிறோம். ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்துங்க, அதாவது அந்த அர்க்காத்து போட்டுருப்போம், அதை பார்த்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்துட்டே வாங்க. நம்ம வந்து கட்டிங்கில் எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக விட்டுறோமோ, எந்த அளவுக்கு வருதுங்கிறது உங்களுக்கு வந்து தைக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுதான் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கிறது. பட் டைம் நீங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாம் முழுசாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக நம்ம கட்டிங்கில் வெட்டியிருக்கிறோம், நம்ம தைக்கும் போது ஏன் பெருசு சின்னதாக வருது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்குவீங்க, எதனால் வருதுங்கிறது. அதனால தான் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஆம்கோல்லாம் செக் பண்ணி வெட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்ஸ் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கும் போது எந்த பிரச்சனையும் வராது, கரெக்டாக இருக்கும். மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் செக் பண்ணவே தேவையில்லை. அப்படியே நீங்கள் வந்து அந்த 1.5 இன்ச்சு கணக்கு பண்ணி நீங்கள் தைச்சிட்டே இருக்கலாம். எப்போவுமே நீங்கள் வந்து அளக்கணுங்கிறதே கிடையாது. கட்டிங்கில் மட்டும் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா எல்லாமே கரெக்டாக வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே புரியும். பாருங்கள், இதே மாதிரி வச்சு ஒன்றா அடிச்சுட்டே வாங்க. அந்த சைடு பார்த்தீங்களா, கை வந்து கரெக்டாக வந்துச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தைச்சிங்கன்னா கரெக்டாக எட்ஜு டு எட்ஜு கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு இந்த பின்னங்கிறது வரவே வராது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பாருங்கள், அவ்வளோதான். இதை வந்து கரெக்டாக அப்படி எடுத்துவிட்டு அடிச்சுட்டே வந்துடுங்க. புரிஞ்சுங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, சைடு வந்து அடிக்க போகிறோம். சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1.5 இன்ச்சு தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 1.5 இன்ச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்படி வச்சு பாருங்கள், டேப்பில் வந்து கனெக்ட் பண்ணி விட ஒரு 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி விட அடிச்சுக்கலாம். நீங்கள் அடிச்சு பழகிட்டிங்கன்னா நீங்கள் டேப் எடுக்கணுங்கிறதே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த கைடு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1.5 இன்ச்சு சொல்லி அந்த கோடு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கணக்கு பண்ணியே நம்ம அடிச்சிடலாம். பாருங்கள், 2 துணியும் வந்து ஒரே மாதிரி, அதாவது 4 துணியும் ஒரே மாதிரி வச்சு கரெக்டாக அடிச்சிடுங்க. பாருங்கள், நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோம். அந்த மார்க் பண்ணிக்கிற அளவுக்கு கரெக்டாக வந்து நிறுத்திடுங்க. இல்லை நான் 2 பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் 1 சைடு தான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம தைக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த 1.5 இன்ச்சுங்கிறது நமக்கு வந்து கை வந்து செட் ஆகிடும். போக செட் ஆகிடும். தையலும் பாருங்கள் ஒரே மாதிரி போட்டுங்க. அந்த கைடு ஓரத்தில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சுங்கிற மாதிரி பார்த்தீங்களா, ஒரே மாதிரி தையல் வந்து ஒரே மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரித்து விட்டாங்க. இந்த ஒரு டைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கமும் அந்த பக்கம் பிரித்தாங்கன்னா கை ஒரு கை டைட்டாக இருக்குது, ஒரு கை லூஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனை வராது. அதனால் வந்து 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தையலுங்கிற கேப் வந்து விட்டு ஒரே மாதிரி நீங்கள் தையல் போட்டே வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அதனால் வந்து இதை நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணிங்க. பார்த்துங்க, கரெக்டாக வந்து அந்த பக்கம் வந்து நம்ம தைச்சிட்டோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பிடிச்சி பாருங்கள், எதுவுமே வரல பாருங்கள், எக்ஸ்ட்ரா துணிங்கிறது வரல, சும்மா 4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் வருது. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இதே மாதிரி நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பக்கம் நம்ம வந்து ஏற்கனவே அர்க்காத் போட்டிருக்கோம் அந்த இடத்துல. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ண மாதிரி பண்ணிங்க. ஒரு 1.5 இன்ச்சு நான் கனெக்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன், எனக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் டேப் வச்சு அந்த இடத்துல வந்து அளக்கிறா இருந்தாலும் அளந்துட்டோட நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சு இப்படி தாங்கிறது நான் அப்படியோட தப்பேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பாருங்கள், அந்த பக்கம் நம்ம போட்டோம், இந்த பக்கம் போட்டோம். பாருங்கள், பொறுமையாக அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரே மாதிரி அடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா பாருங்கள் இத்தோண்டு தான் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா அப்படியே வெட்டி விட்ருங்க, இல்லை ஓரத்தில் கடிக்கும் போது அப்படி வெட்டிட்டு போய்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மடிக்க தேவையில்ல, தைச்சே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் மட்டும் நம்ம வந்து கீழே வந்து மடித்து தைச்சிக்கிறோம். இதே நீங்கள் தெளிவாக எல்லாம் பாருங்கள், எப்படி வந்து நம்ம வந்து தைக்கிறோம் அப்படிங்கிறது பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு சிலர் இந்த துணி ஒரிஜினல் லைனிங்கும் வந்து அப்படியே 4 பக்கமும் எல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிப்பாங்க. அது வந்து சுற்றி தைச்சிட்டே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஒரு சுடிதாரை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட், அதாவது கட்டிங் வெட்டும் போதே இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. பார்த்தீங்களா, இந்த ஸ்லிட்டுக்கிட்டேருந்து கரெக்டாக எடுத்து வச்சு இந்த இடத்துல லைட்டாக தையலை போட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சிங்க. மடிச்சுட்டு நீங்கள் பாட்டு எடுத்து அழகாக இந்த லைனிங்கும் அந்த ஒரிஜினலும் வந்து பார்த்திங்கன்னா துணியை அதே மாதிரி மடித்து அப்படியே தைச்சிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து முன்ன பின்னங்கிறது வரவும் வராது, கரெக்டாக வந்துடும். துணி எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் வரவே வராது. பாருங்கள், இதே மாதிரி தைச்சிட்டு வாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் நினைக்கலாம் எல்லாத்துக்குமே எப்படி தான் கட் பண்ணணுமான்னு. ஆமாம், இதே மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி தைச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி 2 துணி வந்து ஒன்றா வச்சு நீங்கள் தைச்சிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு 2-3 இது தைச்சிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். போக போக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். ஒரு சில துணி மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனிங்கும் ஒரிஜினல் வந்து ஏதோ ஒரு சில துணி, அதாவது ரேர் தான் அது. அந்த மாதிரி துணிகள் மட்டும்தான் நீங்கள் வந்து 2 துணியை வச்சு அடிக்கிற மாதிரி வரும். மேக்ஸிமம் இது வரைக்கும் அந்த மாதிரி நான் அடித்ததே கிடையாது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் இல்லை உங்கள் முடியல அந்த துணி வளன்னு இருக்க துணிலாம் வரலன்னா நீங்கள் அது வந்து நான் 2 துணி ஒன்றா வச்சு அடிச்சுட்டு கூட நீங்கள் அடிக்கலாம். பாருங்கள், ஒரு தையல் போட்டாச்சு. இன்னொரு தையலும் வந்து ஓரத்தில் போட்டுருங்க. ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். 2 தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா மேலே வந்து தூக்காமல் அந்த தையல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி போட்டுங்க. ஒரு பக்கம் போட்டாச்சு, இன்னொரு பக்கமும் நம்ம வந்து அடிக்கிறோம். இதை நீங்கள் எப்போவுமே வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வந்து கட்டிங் பண்ணும்போது கரெக்டாக வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எச்சு கம்மி வராது. அதாவது பெருசு சின்னது வராதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதை எப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இதே மாதிரி பாருங்கள், மடித்து தைச்சிங்க. மடித்து தைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி மடித்து தைச்சிட்டே வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பொறுமையாக பாருங்கள், நான் சொல்கிறேன் பேசிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. மெயினாக வந்து நீங்கள் வேலையில் நான் எப்படி கரெக்டாக செய்கிறேங்கிறத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். உங்களுக்காக பாருங்கள், நான் வந்து பார்த்து எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வந்து பொறுமையாக கேட்டிங்கனாவே போதும். உங்களுக்கு 1க்கு 2 டைம் கூட இந்த மாதிரி எப்படி கட் பண்ணுறேன், எப்படி தைக்கிறேங்கிறது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 சுடிதார் கொஞ்சம் உங்களுக்கு முன்ன பின்னா வந்து ஸ்லோவாக தைங்க. அப்படியே போக வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். செட் ஆகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து இந்த முறையை தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்வீங்க. இது எவ்வளோ பெரிய சுடிதாராக இருந்தாலும் இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே வராது. துணி கொஞ்சம் சரியில்லைன்னா மட்டும்தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான். அதாவது அந்த ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வெங்காயத்தோல் மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த துணி ரொம்ப ஜெல்ல மாதிரி வரும். அந்த துணிக்கு மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி வரும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து சைடு வந்து அடிச்சாச்சு. பேக்கில் வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தோம். பாருங்கள், நான் அப்படியே வந்து பேக்கில் வந்து டாட் போடுறேன். டாட் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா ஷேப் வந்து சூப்பராக இருக்கும். போட்டாங்கன்னா அப்படியே ஷேப் வந்து அழகாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டாட்டுங்கிறத கடைசியில் போட்டுங்க. இல்லை நான் இடையில போடுறோம் தான் போடாதீங்க, கடைசியில் போட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேண்ட் தைக்க போகிறோம். ஃபேண்ட் தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாடா இருக்குது பார்த்திங்களா, நாடா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஃபேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாடல் தான் தைக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாடா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்து முடிஞ்சுதுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், பேண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லாசோ பேண்ட் மாதிரி வரும், அதாவது பென்சில் பேண்ட் மாதிரி வரும். லாசோ இல்லாமல் பென்சிலும் இல்லாமல் வரும். பேக்கில் வந்து எலாஸ்டிக் வரும். ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா நாடா வரும். இந்த மாடலில் வந்து நம்ம வந்து எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறதான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு அப்போ தான் புரியும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பேக்கு ஃப்ரண்டு கரெக்டாக அடிச்சுங்க. ஃப்ரண்டில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு அடிச்சுங்க. அடிச்சுட்டு ஏன்னா அந்த நாடா கோர்க்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டபுள் தையல் போட்டுங்க. பேக்கும் சரி ஃப்ரண்டும் சரி டபுள் தையல் போட்டுங்க. கரெக்டாக அந்த வெட்டும்போது நீங்கள் அந்த இடத்துல கீழே வந்து வளைஞ்ச மாதிரி எடுங்க. ஒரு ஸ்லைஸ் ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுவாங்க. கட்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முடிஞ்சுங்களா? இப்போ பார்த்துங்க, இப்போ வந்து முன்னாடி வந்து நம்ம கேப் விட்டுருக்குறோம். அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு சும்மா லைட்டாக அப்படி மடித்து அடிச்சிருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இது எப்படி தைக்கிறங்கிறதுக்கும் புரியும். சும்மா அப்படியே மேலே லைட்டாக அடித்து மடித்து தைச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த எலாஸ்டிக் வச்சு அந்த நாடாவில் வந்து ஜாயின் பண்ணணும். நீங்கள் பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள் எப்படி தைக்கிறேன்னு. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடா இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே விட்டு எடுத்துடலாம். 2டையும் வந்து எடுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெருசாக விட ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல வந்து மடித்தோம்னா கரெக்டாக வர மாதிரி போட்டுங்க. வெட்டுறதை வந்து அப்புறமா நம்ம வெட்டிக்கலாம். ஒன் சைடு வந்து போட்டாச்சு, நாடா போட்டாச்சுங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், உள்ளே போட்டாச்சு. கரெக்டாக இப்படி எடுத்து வச்சுங்க. இப்போ வந்து பாருங்கள், 2 பக்கம் மார்க் பண்ணிங்க. சைடில் சென்டர் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிங்க. இப்போ எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு சைடு அடிச்சிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நாடாலே இந்த பக்கம் ஒன்று வச்சு அடிச்சிங்க. இப்போ பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடிச்சிட்டிங்களா? இப்போ வந்து நம்ம சைடில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இதையும் வந்து மார்க் பண்ணி பாருங்கள், சென்டராக வந்து மார்க் பண்ணி அப்படியே இழுத்த மாதிரி வைங்க.
பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக வந்துடும் இழுத்து அடிச்சோம்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே கேப் விட்டு ஒரு டார்னிங் மாதிரி அடிச்சிங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா சைடில், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கரெக்டாக 1/4 இன்ச்சு விட்டு மேலே கேப் விட்டு கரெக்டாக அடிச்சிங்க. அடிச்சிட்டிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வந்து 1/4 இன்ச்சு ஆல்ரெடி மடிச்சிட்டோம் சரிங்களா. இப்போ எலாஸ்டிக் பக்கம் வந்து என்ன பண்ணுறீங்க பாருங்கள், இதே மாதிரி உள்ள எலாஸ்டிக்கை வச்சு எலாஸ்டிக் மேலே தையல் ஏறாத அளவுக்கு மேலே துணியை வந்து பாருங்கள் எடுத்து வச்சு அப்படி அடிச்சுட்டே வாங்க. எலாஸ்டிக் சின்னதாக இருக்குது, துணி பெருசாக இருக்குன்னா பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டு தான் நீங்கள் அடிக்கணும். அதனால் வந்து பொறுமையாக அந்த இடத்துல வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். நான் ஸ்பீடாக அடிக்கணும்னு நினைக்காதீங்க, பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஸ்பீடாக வந்து சொல்லணுங்கிறதுக்காக தான் வந்து ஸ்பீடாக தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டு அடிச்சுட்டே வாங்க. பேக்கில் இழுத்து விட்டுங்க. எலாஸ்டிக் முன்னாடி இழுத்திங்கன்னா பேக்கில் போயிடும். அவ்வளோதான் பாருங்கள், பேக்கில் சரியாக போச்சுங்களா. இப்போ ஃப்ரெண்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்டு வந்து நாடா வந்து உள்ளே தள்ளி விட்டு அதே அளவுக்கு தான், அது 1.25 இன்ச்சு மாதிரி தான் வரும் சரிங்களா. 1.25 இன்ச்சு எலாஸ்டிக் தான் நம்ம போட்டுருக்குறோம். நீங்கள் 1 இன்ச்சு எலாஸ்டிக் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு போட்டிங்கன்னா இடுப்பு வந்து கரெக்டாக ஸ்டிப்பாக நிற்கும். அதுவும் கம்மியெல்லாம் போடாதீங்க. 1.25ங்கிறது நார்மல் தான், 1.5 இன்ச்சும் போடலாம். நீங்கள் எப்படி போடணும் போட்டுக்கலாம். போட்டுட்டிங்களா அவ்வளோதான் பாருங்கள். இப்போ வந்து தைச்சிட்டோம். இப்போ வந்து ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாடா வந்து ஃப்ளாட்டாக வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் பேக்கில் வந்து கரெக்டாக 2 சைடு பிடிச்சி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அந்த சுருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்துடும். இருந்துச்சுங்களா. இப்போ தையல் வந்து நல்லா லாங் வச்சுங்க. லாங் வச்சுட்டு பாருங்கள் பின்னாடி கையை பிடிச்சி பாருங்கள் இப்படி இழுத்து விட்டு நல்லா அப்படியே அடிங்க. நல்லா பேக்கில் இழுத்துங்க, எல்லாம் ஊசி உடஞ்சிடும். அடித்து டார்னிங் பண்ணிங்க, அவ்வளோதான். ஒரே தையல் போதும். பாருங்கள் இந்த சென்டரை நம்ம வந்து வெட்டிட்டோம், அவ்வளோதான். முடிஞ்சிங்களா, இருந்துச்சுங்களா, கரெக்டாக இருக்குங்களா, அவ்வளோதான். ஃப்ரெண்டில் வந்து நம்ம கட்டிக்கலாம், இழுத்து கட்டிக்கிற மாதிரி மாடல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி 1.25 இன்ச்சு மடிக்கிறோம் பார்த்துங்க. இதே மாதிரி 1.25 இன்ச்சு அப்படியே மடிச்சிங்க. தெளிவாக இருக்கும் பாருங்கள். அப்படியே மடித்து அப்படியே அடிச்சுட்டே வாங்க. அடிச்சுட்டே வந்தீங்கன்னா 2 காலும் ஒரே மாதிரி அடிச்சிருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். மிஷின்லேயே வச்சுட்டு அப்படியே ஒரே மாதிரி அடிச்சிங்க. அடிச்சுட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலில் ஏகப்பட்ட மாடல்கள், ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக தைக்கிறது எப்படிங்கிறது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்டை தெரிவிங்க, லைக் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருப்போம். விதவிதமான ஃப்ராக்லாம் இருக்குது, சேரீயில் ஃப்ராக் தைக்கிறது, ஏகப்பட்ட மாடல் இருக்குது. அது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து வீடியோக்கள் வந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற ஏதாவது உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வேணுங்கிறது நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க, கண்டிப்பாக தெரிவிங்க. அதே மாதிரி லைக் வந்து கண்டிப்பாக போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, 4 பேர்த்துக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், முடிஞ்சது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.